வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு, பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாள் நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்டடி பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் மார்க் அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வுட் பி வெரி ஈஸி. ஸோ அதேமாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் டவுட்ஸை வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா பென்னி அதுலேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ குட்டி குட்டி ஸ்டாக்ஸ் வாங்குறது தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து யூஎஸில் என்ன அப்படின்னா $1 கீழே இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா $1 இப்போ நியர்லி கரண்ட்லி வந்து என்ன அப்படின்னா ₹80 நம்ம ஊருக்கு வந்து இந்தியன் ருப்பி படி ₹80 கீழே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்டன் பீரியட் வரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இது பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன? நான் அதான் சொல்ல லெஸ் தென் மீன்ஸ் $1 $80 நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோல்டிங்க்கு வச்சுக்கலாம். ஷார்ட் பீரியட் இல்லைனா லாங் பீரியடுக்கு ஹோல்டிங்க்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஃபோர் கோவிட் பார்த்திங்க அப்படின்னா வோடாஃபோன் ஐடியா இருக்குல்ல, அதோட ப்ரைஸ் வந்து நியர்லி $2 வந்துச்சு. $2 வந்துட்டு அகெயின் இட் ரிட்டன் பேக் டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நியர்லி ஒரு $11 கிட்ட அந்த மாதிரி வந்தது. ஸோ வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த $2 பென்னி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 5 மடங்கில் வந்து நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் லெஸ் தென் $80 கீழே பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு $10,000 நீங்கள் வந்து ₹5,000 ₹1,000 வாங்கலாம். பட் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு $10,000 நீங்கள் வந்து ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், வோடாஃபோன் ஐடியா எடுத்துக்கிறேங்க. அது ஐடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கரண்ட்டில் பிஃபோர் கோவிட் வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஒரு பாட்டம் லைனை டச் பண்ணுச்சு. ஸோ வோடாஃபோன் இஸ் a குட் ஷேர் தான் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனி மார்க்கெட் கேபிடலைசேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ $2 பேஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் $1,000 5,000 எல்லாமே பண்ணலாம். பட் என்ன சொல்கிறோம் $10,000. ஏன்னா ப்ரைஸ் அந்த பேஸ் வேல்யூ வந்து $2 தானே. ஸோ $10,000 நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இட் ஹேஸ் க்ரோன் டு $10 வரும்போது ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணிட்டு புக் ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ 5 டைம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு உங்களுக்கு வந்து பல மடங்கு 5 மடங்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு ப்ராஃபிட்னா 40,000. ஸோ $10 வரும்போது 40,000. ஸோ ஓவரால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ப்ராஃபிட். இந்த மாதிரி நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த மாதிரி ஷேர்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஷேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அது வந்து $20 இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தானே $40 வரையும் போச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸு. அப்புறம் வந்து ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் இது ஒரு 16 to 19 வந்து இப்போ ப்ரைஸ் வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ரேணுகா சுகர்ஸ் வந்து 49 $16 இருக்கும்போது பை பண்ண ஷேர்ஸ் இன்றைக்கி வந்து $49 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஆக்சுவலி $60 வரையும் போயிட்டு இப்போ வந்து டவுனில் இருக்குது. அதேமாதிரி ட்ரைடன்ட் வந்து சொல்லும்போது $20 பை பண்ணி இதெல்லாமே பிஃபோர் கோவிட். ஓகேங்களா? வாங்கின ஷேர்ஸ் இன் பிட்வீனில் டவுனில் ஆகிட்டு அகெயின் வந்து $39 40 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஐடியா நான் சொன்ன மாதிரி இப்போது வந்து 16.79 இன் பிட்வீனில் $2 போயிட்டு $10 $12 அகெயின் வந்து $8 அந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ் பேங்க் உங்களுக்கு தெரியும். எஸ் பேங்க் வந்து அது இன் பிட்வீனில் சம் ப்ராப்ளம்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் லோ இப்போ $13 போயிட்டு இன்றைக்கி வந்து ட்ரேடட் அரௌண்ட் $23. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 5 இயர்ஸ் டைம் பீரியட் அப்புறம் 1 இயர் டைம் பீரியடில் எப்படி போயிட்டுருக்கு, அதோட PE ரேஷியோ என்ன இருக்குது, மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ இருக்குது, PBV ரேஷியோ என்ன இருக்குது, அப்புறம் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சர்டன் பீரியட் ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடுங்க. இப்போ சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரேணுகா சுகர்ஸ் இருக்குது $16 இந்த ப்ரைஸ். இட் கேம் அரவுண்டு 49 60 போச்சு. நீங்கள் அவ்வளோ வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். அதோட உங்களுக்கு வந்து ஒரு 30 ப்ரைஸ் ஓகேங்களா, ஒரு 50% கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. ஏன்னா மார்க்கெட் பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரையும்
ரிஸ்கி மார்க்கெட், அதே மாதிரி ரிஸ்க் எடுத்திங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பெட்டர் ஒரு என்ன சொல்கிறது சர்டன் பீரியட் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அகெயின் யூ வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் டவுன் ஆகும்போது நீங்கள் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன நீங்களும் ப்ராஃபிட் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா லாங் பீரியட் ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது அதோட மூமெண்ட் சர்டன் பீரியட் 50க்கு போயிட்டு அகெயின் டவுன் ஆகும்போது அங்கே உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணும்போது சர்டன் டார்கெட் செட் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் வரும்போது வெளியே வந்துடுங்க. சம் ப்ரைஸஸ் வந்து 1 மந்தில் உங்களுக்கு வந்துடும், சம் வந்து 3 மந்த்ஸில் உங்களுக்கு வந்துடும், சில 6 மந்த்ஸ் 1 இயர். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியட் இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம் பீரியட் செட் பண்ணி பெனி ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டி பேக் ஸ்டாக்ஸாகவும் மாறும். அப்படின்னா மோர் தென் 100% கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து மல்டி பேக்கர், மல்டி டைம்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடும். சம் பெனி ஸ்டாக்ஸ் உங்களுக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா screeners.inல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் நீங்களே செட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா பெனி ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு less than 80 rupees PE ரேஷியோ, அந்த ஸ்டாக்ஸ்க்கு ஏற்ற PE ரேஷியோ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன் PE ரேஷியோ என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கால்குலேஷன் படி அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து கோட் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு, ஸோ அதுக்கப்புறம் PB ரேஷியோ less than 1 or 2 அப்படின்னு போடுங்க. அப்புறம் என்ன இருக்குது EPS earnings per share, அப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எங்களுக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் கோட் போட்டு நீங்கள் பண்ணும்போது யூ வில் கெட் எ பெட்டர் ரிசல்ட்ஸ். அது கம்பேரிசனும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸோடது கிடைக்கும். பெனி ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு பவர் செக்டர்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் வந்திருக்கு. தென் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், மெட்டல்ஸ் ஓரியன்ட் எல்லாமே, அது மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. சுகர்ஸ், பேப்பர்ஸ் நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா நீங்கள் கேட்கலாம் லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்னென்னா நீங்கள் பெனி ஸ்டாக்ஸ் வாங்குறதுல வந்து சம்டைம்ஸ் மார்க்கெட் டவுனில் போகும்போது நெகட்டிவில் காமிக்கும். கொஞ்சம் பீரியட் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரைஸ்க்கு அபோவ் வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதான் பெனி ஸ்டாக்ஸோட ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.